அனைவருக்கும் வணக்கம். ஆ உண்மைய சொல்லப்போனா எனக்கு ஒரு ரிலீஸ் ஃபீலிங்கே வரல எனக்கு. 20 இயர்ஸ் ஆச்சான்றது எனக்கு இந்த போஸ்டர் பார்த்தாலும் அந்த அந்த ஞாபகம் வரமாட்டேங்குது. இப்ப தேவிய பார்க்கும்போது சரி, ஷோபிய பார்க்கும்போதும் 20 இயர்ஸ் உள்ள ஸ்பான் போயிருக்குன்ற ஞாபகம் வரல. கொஞ்சம் சில மாசத்துக்கு முன்னாடியே ஆக்சுவலி தானு சார் வந்து எங்கேயாவது மீட் பண்ணும்போது சொல்லுவாரு, "இது மாரி வந்து சச்சின் ரிலீஸ் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நான் கூட சரி ஒரு தியேட்டர், 2 தியேட்டர் இப்படி பண்ணுவாருன்னு நெனச்சேன் நானு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஒரு அஃபிஷியல் ஒரு அனவுன்ஸ்மென்ட் வந்துச்சு அது. அனவுன்ஸ்மென்ட் வந்தோனே பார்த்தா, சரி ஓகே தமிழ்நாட்டுல மட்டும் தான் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணாரு. கீழ கமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, "இது என்னது ரிலீஸா? இல்ல ஃப்ரெஷ் ரிலீஸா? சிங்கிளா ரிலீஸ் பண்றாரே!" அப்படின்னு சொல்லிட்டு 2nd ரிலீஸ் பண்ணாரு, 3 ரிலீஸ் பண்ணாரு. அப்புறம் ரீசென்ட்டா அந்த கிப்லி ஆர்ட்ன்னு சொல்லி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பார்த்தா அந்த குண்டு மாங்கா சாங்க்கு வந்து அந்த கிப்லி ஆர்ட்ல வந்து அப்டேட் பண்ணி அது ஒரு வெர்ஷன் இது பண்ணாரு. இது என்ன இது புது படத்துக்கு குடுக்குற மாரி வந்து பயங்கரமா குடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாரு. உண்மைய சொல்றேன் நானு. அந்த ட்ரெய்லர் வந்து எல்லாரோடையும் சேர்ந்து நானும் அப்ப தான் பார்த்தேன். அந்த ட்ரெய்லருக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. அந்த ட்ரெய்லர் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 20 வருஷமா ஜெயா டிவில எத்தன வாட்டி, யூடியூப்ல எத்தன வாட்டி இந்த படத்த பார்த்தாலும், இந்த தியேட்டருக்கு வந்து இந்த படத்த பார்த்தே தீரும்ன்றத ஒரு ஹைப்ப கிரியேட் பண்ணது ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெய்லர். அதுக்கு வந்து டான் சாருக்கு பெரிய தேங்க்ஸ். நான் அந்த பக்கமே போல. ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் பண்ணாரு. அந்த ட்ரெய்லர் பார்த்த அத்தன பேருக்கும், இத கன்ஃபார்ம்டா தியேட்டர்ல பார்க்கணும் ஒரு ஊந்துதல் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தியேட்டர் அனவுன்ஸ் பண்ணாரு. தியேட்டர் அனவுன்ஸ் பண்ணா, சரி ஓகே தமிழ்நாடு இது. அப்படி பரவாயில்ல தமிழ்நாடு ஃபுல்லா வருதே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் ஹைதராபாடு, கேரளா, பாம்பே பரவாயில்லையே கொஞ்சம் இந்தியா ஃபுல்லா வருதே. அதுக்கப்புறம் மெல்லமா பார்த்தா யுகே தியேட்டர் லிஸ்ட்ன்னு வருது. யுகே தியேட்டர் லிஸ்ட். அப்புறம் யுஎஸ்ஏ தியேட்டர் லிஸ்ட். அப்புறம் யுஏஇ தியேட்டர் லிஸ்ட்ன்ட்டுன்னு. அப்புறம் பார்த்தா ஒரு குளோபல் ரிலீஸ்ன்னு பார்த்தா லைட்டா இது என்ன இது பயங்கரமா இருக்கே இது அப்படின்ற மாரி நெனச்சிருந்தேன் நானு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து தியேட்டருக்குள்ள போகும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்கெப்டிக்கலா இருந்துச்சு. இது 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஜெனரேஷன் வேற மாரி படங்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இன்டென்ஸ் படங்கள் பார்த்துருக்காங்க. இது எப்படி ரிசீவ் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் டூ ஃபினிஷ் வந்து மிகப்பெரிய கொண்டாட்டம். அதுக்கு முக்கியமான 2 காரணம் அப்படின்னா, ஆஃப் கோர்ஸ் விஜய் சார். நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ். இன்னைக்கு லேட்டஸ்ட் ஷோ வரைக்கும் அவங்க தியேட்டர்ல கொண்டாடுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்படி கொண்டாடுறாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து தன்னுடைய விளம்பரத்துல, தன்னுடைய எல்லா இதுலயும் வந்துட்டு ஆடியன்ஸ தியேட்டருக்கு கொண்டு வந்ததுல வந்து டான்ஸருடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தேவிஸ்ரீ இஎஸ்பி உடைய ஒரு குசும்பு இருக்கு. "ஓ! நீங்க இவ்வளோலாம் பண்ணி ஆடியன்ஸ தியேட்டருக்கு வர வச்சு படம் பார்க்க வைக்க போறீங்க. அப்ப நான் என்ன சும்மாவான்னு" சொல்லிட்டு மொத்த தியேட்டரையுமே ஒரு கான்சர்ட் ஹால் மாரி டோட்டலா வந்து வைப் பண்ண வச்சு, சாங்குனா இப்படி தான்டா நீங்க ரசிக்கணும். ஒருத்தன் தியேட்டர்ல வந்து உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் ரசிக்கிற மாரி வந்து தியேட்டரையே கான்சர்ட் ஹாலா மாத்துன ஒரு மனுஷன் அப்படின்னா, அது டிஎஸ்பி அது. நான் சொல்றது வந்துட்டு வெறுமனே ஒரு குத்துப்பாட்டுக்கோ, ஒரு பெப்பி நபருக்கு கிடையாதுங்க. நீங்க தியேட்டர்ல நெறைய வந்து ரீல்ஸ், ஷார்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. கண்மூடி திறக்கும்போது சாங்க்கு மொத்த தியேட்டரே வந்து ஒரு பிரேயர் சாங் மாரி வந்து தொடர்ந்து பாடுறத வந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஒரு மெலடி சாங். அதுக்கு வந்து டிஎஸ்பி உடைய ஹேட்ஸ் ஆஃப் அது. நெறைய தியேட்டர்ல இன்ஃபாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சில இடத்துல வந்து ஒரு ஒரு லைன போடுறாங்க, ஒரு லைன் ஆஃப் பண்றாங்க. ஜனங்க கன்டின்யூ பண்றாங்க. அந்த மாரி வந்து ஒரு மெலடி சாங்க கூட என்னால தியேட்டர்ல வைப் பண்ண வைக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணது வந்துட்டு டிஎஸ்பி அது. அடுத்த குசும்பு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷோபி மாஸ்டருக்கு இது. "ஓ! நீ கான்செப்ட் ஹால மாத்துறியா? நான் இத டான்ஸ் ஃப்ளோர மாத்தி காட்டுறேன்" அப்படின்ட்டுன்னு. அதாவது எங்க அபார்ட்மெண்ட்ல வந்துட்டு சில லேடீஸ் இருக்காங்க. அவங்கள பார்த்தா எப்பவுமே அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அண்ணே இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வரேனே அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்கள தியேட்டருக்குலாம் கூட்டு போனோம். அந்த வாடி வாடி சிடி சாங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இன்னொரு சைடு இருக்கா? இந்த செல்வின்றவங்க இன்னொரு சைடு இருக்கான்ற மாரி இறங்கி ஆடியிருக்காங்க. எனக்கு என்ன புரியலன்னா, நாங்கலாம் அந்த சாங் வந்து 3 டூ 4 டேஸ் எடுத்தோம் நாங்க. பட் ஆனா இந்த சாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடா நெறைய தியேட்டர்ல வந்து ஒரு ட்வைஸ், த்ரைஸ் போடுறாங்க. அந்த த்ரைஸ் போட்டாலுமே மொத்த ஆடியன்ஸுமே கட்டாயம் எந்திரிச்சு ஆடி தான் ஆகணுன்ற மாரி அந்த அளவுக்கு வந்து ஸ்டெப் கம்போஸ் பண்ணது டெஃபினட்டா ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டூ ஷோபி. டான்ஸ் தெரியாதவங்களுக்கும், வந்து கூச்சப்படுறவங்களுக்கும் யாரா இருந்தாலுமே, இந்த நேரத்தில நான் இந்த சாங்க்கு எந்திரிச்சு ஆடியே தீரணும். அது வந்து டெஃபினட்டா ஆயிரக்கணக்கான வந்து ரீல்ஸு, ஷார்ட்ஸ் வந்து நெட்ல இருக்கு. அது நீங்க பார்த்தாலே இட்ஸ் அ ப்ரூஃப் அது. ஸோ, அதனால இப்படிப்பட்ட மியூசிஷியன்ஸ் இருக்காங்க கூட. நான் இந்த நேரத்தில வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றது அப்படின்றது ஜீவா சார். எனக்கு ஒரு ஒரு வாட்டி பார்க்கும்போது, ஒரு விஷுவல் பார்க்கும்போது, எங்க இருந்திருப்பாரு? ஐ மைட் கெட் எமோஷனல் இது. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து வெங்கட்ராம் சார் அது. அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன்ல வந்து நெறைய பேர் பார்க்கும்போது சொல்றாங்க, "சார் ரொம்ப இவ்வளோ அழகா காமிச்சிருக்கீங்க, இவ்வளோ அழகா காமிச்சிருக்கீங்கன்றப்ப" அதுக்கூடிய முழு 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 பெர்சன் அப்படின்னா ஜீவா சார். எனக்கு படம் பார்க்கும்போது சந்தோஷப்பட்டாலும், ஆடியன்ஸோட வைப்ப பார்த்து சந்தோஷப்பட்டாலும், ஆடியன்ஸோட அப்ரிசியேஷன் பார்த்து சந்தோஷப்பட்டாலும், எனக்கு உள்ளுக்குள்ளார வந்து இருந்திருக்கலாமே, ஜீவா சார் கொஞ்சம் இருந்திருக்கலாமே அப்படின்னு. ஏன்னா, த மேன் பிஹைண்ட் திஸ் சச் எ கிரேட் விஷுவல்ஸ் அப்படின்ட்டு. பட் எனிவே வேர் எவர் ஹி இஸ் லைக் ஹி மஸ்ட் பி ஃபீலிங் ஹேப்பி ஃபார் அஸ் அது. ஸோ ஃபைனலி விஜய் சார். அவரு ஃபர்ஸ்ட்டு வந்து கதை கேட்டப்ப வந்து அவர் குடுத்த ஒரு நம்பிக்கை, அது வந்து ஸ்டார்ட் டூ ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு நியூ டைரக்டர்,
என்னென்னமோ கேட்குறான், என்னென்னமோ பண்றான், என்னென்னமோ கொனஸ்ட்ட பண்ண சொல்றான் அப்படின்னு எத பத்தியுமே ஒரி பண்ணிக்காம, என்ன கேட்டோமோ பண்ணி இது பண்ணாரு. இன்னும் ஃப்ராங்கா சொல்றேன்னாங்க, அநியாயத்துக்கு வந்து நாங்க வந்து அந்த அந்த மிஸ்ட் எஃபெக்ட்டுக்காக ஸ்மோக் இது பண்ணாலும் என்னைக்குமே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணதில்ல. எனக்கு இவ்ளோ எமோஷனல் சீன் ஏன் இங்க ஒரு இப்ப வைக்கிறீங்க மெஷின், இங்க வைக்கிறீங்க மெஷின் எதுவுமே இது பண்ணல. ஹி வாஸ் லைக் கேம் ஃபார் இட். ஸ்டார்ட் டூ ஃபினிஷ் அந்த இது பண்ணாரு. ஸோ அவரு ஆரம்பத்தில கதை கேட்டு இந்த கதைய கேட்டு ஒரு 1/2 அன் ஹவர்ல இந்த படத்த பண்ணணும்னு முடிவு பண்ணேனான்னு சொன்னாரு. அந்த வந்து நம்பிக்கை வந்து 20 இயர்ஸ் கழிச்சும் ஆடியன்ஸ் கொண்டாடும்போது சந்தோஷமா இருக்கு. மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டூ விஜய் சார் இது. சொன்னாம்படியே வந்து ஒரு விஜய் சார் ஃபேனா வந்து எனக்குமே வந்து மறுபடியும் இந்த மாரி வந்து ஒரு பப்ளியா, ஜாயா வந்து ஜாய்ஃபுல்லா வந்து விஜய் சார பார்க்க முடியாதுன்னு நெனைக்கும்போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பட் வாட் எவர் இட் இஸ் லைக் ஹி ஸ்டார்ட்டட் ஹிஸ் ஓன் பாத். ஆல் சக்சஸ் டூ ஹிம். அண்ட் ஃபைனலி விஜய் சாருடைய ஃபேன்ஸுக்கு ஒரு தியேட்டர்லயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து திருவிழா கூட்டம் அப்படின்னா, அப்படி மேசிவா இருக்கு. மேசிவா இருக்குது. ஒரு படத்த இப்படி கொண்டாட முடியுமா? இப்படி ரசிக்க முடியுமான்ட்டுன்னு, ஒரு வருஷம் நான் கூட சரி ஓகே ஒரு 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 5 டேஸ் ஆயிடுச்சு, இல்ல ஒரு 6 டேஸ் ஆயிடுச்சு, 7 டேஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் இறங்கிடும், இறங்கிடும் அப்படின்னு பார்த்தா, அது ஏறிட்டே இருக்கு, ஏறிட்டே இருக்கு. பார்த்தா அது அவங்க வந்து தளபதி மேல வச்சுக்கிற ஒரு அட்மிரேஷன் இது. ஸோ ஒட்டுமொத்தமா வந்துட்டு எல்லாருக்குமே தேங்க்ஸ். உண்மைய சொல்லப்போனா, இந்த மாரி ஒரு டீம்ல நானும் வந்து இருந்ததுக்கு வந்துட்டு, ஆ ஆ ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ், ஹார்ட்ஃபுல் சந்தோஷம் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனிலியா. ஜெனிலியா வந்து ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு வந்துட்டு ஜெனிலியான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நாங்க. ஒரு நார்த் இந்தியன் கேர்ள். அவங்களுக்கு வந்து தமிழ் சுத்தமா தெரியவே தெரியாது. அவங்க எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் குடுத்த ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் ஆர் சொல்லப்போனா ஒரு ஆர்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, "ஜான் சார் ஐ டோன்ட் வாண்ட் எனி ப்ராம்ப்டிங்" அப்படின்னாங்க. "ஐ டோன்ட் வாண்ட் எனி ப்ராம்ப்டிங் இன் எனி சீன்" அப்படின்னாங்க. சார் நான் கூட என்னன்னா ரொம்ப அதில நெறைய வெட்டு, அவரு வடிவேல் சார் ஒரு பக்கம் அடிப்பாரு, விஜய் சார் ஒரு பக்கம் அடிப்பாரு அப்படின்றப்ப இவங்க கொஞ்சம் திணறுவாங்க. ப்ராம்ப்டிங் எடுத்துக்கலாம். என்ன ஏன்னா ஃபட்டு 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 ஃபட்டுன்னு போயிட்டே இருக்காங்க 2 பேருமே அது. பட் என்னன்னு பார்த்தா, ஜெனிலியா எடுத்த ஒரு டெடிகேஷன். அவங்க ஃபர்ஸ்ட்டு சொன்னது என்னன்னா, "ஜான் சார், எனக்கு நீங்க அப்படியே ரெக்கார்ட் பண்ணி, எனக்கு ஒரு இதில பண்ணி குடுத்துருங்க நீங்க." அப்படின்னாங்க. நான் ஃபுல் படத்து டயலாக் வந்து என்ன மாடுலேஷன்ல என்ன சொல்லணும்னு ரெக்கார்ட் பண்ணி குடுத்துட்டேன். அது பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு காயத்ரி மந்திரம் மாரி எப்பவுமே பாட்டா அப்படியே நாங்க எப்பலாம் நானும் விஜய் சாரும் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தேன், விஜய் சாருக்கே ஒரு டவுட் வரும். அண்ணா நம்ம படத்து டயலாக் தானே, வேற ஏதாவது மகாபாரதம், ராமாயணம் ஏதாவது பண்றாங்களா? ஏன் இப்படி ஏதோ அப்படியே அப்படியே மந்திரம் பண்ற மாரி பண்றாங்க. அந்த மாரி ஒரு டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் இது. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய டயலாக் மட்டும் இல்லாமல், நம்ம சும்மா இருக்கும்போது வடிவேல் சார் என்ன கமெண்ட் பண்றாரு, விஜய் சார் என்ன கமெண்ட் பண்றாரு, இத கேட்டு, கேட்டு, கேட்டு இது பண்ணாங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த அனவுன்ஸ்மென்ட் ட்வீட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும்போது, அவங்களும் ஒரு ட்வீட் பண்ணாங்க அது. பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா, நான் வந்து இங்க ஆடியன்ஸோட ரியாக்ஷன் அவங்க சீன்ஸ்க்கு வந்து என்னலாம் ரியாக்ட் பண்றாங்க வீடியோஸ் நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நானு. அதுல கொஞ்சம் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு, இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. நாங்களே கேட்காம வந்து ஒரு வீடியோ இது பண்ணி, "நான் பேசணும் சார். எனக்கு வந்து என்ன சொல்லுங்க. எனக்கு 2, 3 தமிழ் வேர்ட் மட்டும் எனக்கு கத்துக் குடுங்க. மத்தபடி நான் பேசணும்னு" சொல்லிட்டு, நான் வந்து தளபதி ஃபேன்ஸ நான் வந்து தேங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு, அவங்களா ரெக்கார்ட் பண்ணி இன்ஃபாக்ட் சொல்லப்போனா, அவங்க ஷூட்டிங்ல ஒரு மிஸ்ஹாப் ஒண்ணு நடந்திருக்குது அது. அந்த ஒரு ட்ராஜிக்கல் மொமெண்ட்லயுமே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி அவங்களோட தேங்க்ஸ் வந்து அனுப்பிச்சாங்க. ஸோ மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் ஃபார் ஜெனி இது. ஸோ ஒன்ஸ் அகைன் இப்படி ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ல நான் இருந்ததுக்கு முக்கியமான காரணம் தானு சார். ஐ அம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் தட். தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் மொமெண்ட். தேங்க் யூ சோ மச்.